அந்த நபர் அந்த வீட்டுக்கு கூடி போய் 2 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் அவருக்கு மனவேதனை ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முச்சந்தியில அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே குப்பைகளை கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குப்பைகள் மூலமா இந்த வீட்டுக்குள்ள துர்நாற்றம் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுள்ள கொசுக்கள் இரவு பகல் பாராமல் இவரோட வீட்டுக்குள்ள எப்போதுமே சுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சிருக்காரு. கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டையா இங்க குப்பை போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் மக்கள் யாரும் கேட்க போறது இல்லை. மொத்தமா எல்லாரையும் ஒண்ணு போட்டி இங்க குப்பை போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க யாரும் கேட்க போறது இல்லை. மாநகராட்சி கிட்ட போய் சொன்னோம்னா யாருமே எல்லா இடத்துல போய் குப்பை தொட்டியை வச்சிருவாங்க. அங்க போய் குப்பையை போறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இதே இடத்துல தான் தூக்கி போட போறாங்க அப்படின்னு என்ன பண்ணான்னு ஒரு 2-3 நாள் ரொம்ப யோசிச்சிருக்காரு. திடீர்னு ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி செஞ்சிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து அங்க யாருமே குப்பையை போடல. அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த இடத்தில் குபேர மூலை உள்ளதால் இந்த இடத்தில் குப்பை கொட்டுபவர்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்காது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அதை படிச்சு பார்த்துட்டு யாருமே அங்க குப்பை கொட்டுறது கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது அது வேற யாருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு தீர்வு காண்பது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அந்த நபர் செஞ்ச மாதிரி. இப்ப அவர் வீட்டு வாசல்ல போயிட்டு எல்லாருமே குப்பையை கொட்டும் போது அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம அந்த வீட்டில் இருந்தோம்னா எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டிட்டு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை நமக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு யாருமே தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க.